இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்க திட்டம். அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை அனுப்ப மத்திய அரசு முடிவு. பயங்கரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்க வரி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கான எந்த உதவியும் தீவிரவாத நிதிதான் என ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8% தேர்ச்சி. 3 மாணவிகள் 499 மதிப்பெண்கள் பெற்று சாதனை. திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் ஆதரவை நேரில் அறிந்து மகிழ்ச்சி. இனிவரும் தேர்தல்களிலும் திமுகவுக்கு தான் வெற்றி என ஸ்டாலின் உறுதி. வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை உலக நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பெஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. 23 நிமிடங்கள் நீடித்த இந்த துல்லிய தாக்குதலில் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்திய படைகளுக்கு எந்தவித சேதமும் ஏற்படாத வகையில் திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் பிரான்ஸ், இங்கிலாந்து நாட்டு தலைவர்களிடம் மத்திய அரசு விளக்கி கூறியது. டெல்லியில் உள்ள வெளிநாட்டு தூதர்களிடம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விளக்கி கூறினர். அடுத்த கட்டமாக தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி வருவது குறித்தும் இதற்கு இந்தியாவின் எதிர்வினை குறித்தும் விளக்குவதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். இதனை உறுதி செய்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ், ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்த போதிலும் நாட்டு நலன் கருதி அனைத்து கட்சி குழுவில் காங்கிரஸ் பங்கேற்கும் என்று தெரிவித்தார். सरकार की ओर से अगर कोई इनविटेशन आता है, कोई मांग आती है कि एक बहुदलीय प्रतिनिधिमंडल में कांग्रेस पार्टी भी शामिल हो, हम ज़रूर शामिल होंगे और जो कुछ हमें करना है हम करेंगे. राष्ट्रीय हित सर्वोपरि है. உலக நாடுகளுக்கு செல்லும் குழுவில் இடம்பெறும் எம்பிக்கள் யார் என்பது இறுதி செய்யப்பட்டவுடன் அவர்களுக்கு சிந்தூர் தாக்குதல் குறித்து முதலில் விரிவாக விளக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவுவது குறித்த ஆவணங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அதிகாரிகள் அந்த ஆவணங்களை எம்பிக்கள் உலக நாடுகளிடம் காட்டி பாகிஸ்தானின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்துவார்கள் என்றும் கூறினர். தீவிரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்க மக்களிடம் பாகிஸ்தான் வரி வசூலிப்பதாக கூறியுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், அந்நாட்டிற்கு சர்வதேச நிதியம் வழங்கும் உதவி தீவிரவாத நிதியாகிவிடும் என்று எச்சரித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து ஏற்பட்ட போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததை அடுத்து நேற்று காஷ்மீர் சென்ற அவர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்தார். அடுத்ததாக குஜராத் மாநிலத்தில் உள்ள பூஜ் விமானப்படை தளத்திற்கு இன்று சென்ற திரு ராஜ்நாத் சிங் விமானப்படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். 9 தீவிரவாத முகாம்களை அழித்த சிந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட விமானப்படையினரை புகழ்ந்த அவர், அழிக்கப்பட்ட தீவிரவாத வலைப்பின்னலை மறுகட்டமைக்க பாகிஸ்தான் முயற்சிப்பதாக கூறினார். वहां की सरकार पाकिस्तानी आम नागरिकों से लिया गया टैक्स जैशे मोहम्मद जैसे आतंकवादी संगठन के आका मसूद अजहर को करीब 14 करोड़ रुपए देने में खर्च करेगी, लेकिन निश्चित रूप से इंटरनेशनल मॉनेटरी फंड से आने वाले $1 बिलियन के बड़े हिस्से को टेरर इंफ्रास्ट्रक्चर को फंड करने में इस्तेमाल होगा, ऐसा मेरा मानना है. पाकिस्तान को किसी भी तरह की आर्थिक सहायता टेरर फंडिंग से कम नहीं है. பாகிஸ்தானில் அரசுக்கும் தீவிரவாத இயக்கத்திற்கும் இடையேயான திரை மறைந்து இரண்டுக்குமான உறவு அம்பலமாகிவிட்டதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தால் அவை எதிர்காலத்தில் தீவிரவாதிகளின் கைகளுக்கு செல்லக்கூடும் என்ற அவர், இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஆபத்து என்பதை பாகிஸ்தான் மக்கள் உட்பட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 9,13,036 மாணவர்கள் எழுதிய தேர்வுக்கான முடிவுகளை சென்னையில் அரசு தேர்வுகள் இயக்கக அலுவலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டார். இதில் 4,17,183 மாணவிகளும் 4,78,000 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 93.8% தேர்ச்சியாகும். கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 2.25% அதிகரித்துள்ளது. நடப்பாண்டிலும் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
மாணவர்களை விட 4.14% அதிகமாக மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் 98.31% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 97.45%துடன் விருதுநகர் இரண்டாவது இடத்திலும், தூத்துக்குடி 96.76% தேர்ச்சியுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. சமூக அறிவியல் பாடத்தில் 10,256 பேர், அறிவியலில் 10,838 பேர், கணிதத்தில் 1,996 பேர், ஆங்கிலத்தில் 346 பேர் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழில் 8 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 வாங்கியுள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வில் 3 மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குழவடையான் கிராமத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் வெங்கடேசன் என்பவரின் மகள் சோஃபியா, உடுமலைப்பேட்டையை அடுத்த மடத்துக்குளம் மாணவி திவ்யலட்சுமி ஆகியோர் 499 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏர்லி மார்னிங் எழுந்து நான் படித்தேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கே படித்தேன். அப்புறம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டேன். தமிழில் வந்து 99, இங்கிலீஷில் 100, மேக்ஸில் 100, சயின்ஸில் 100, எஸ்எஸில் 100, டோட்டலாக 499 out of 500 எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து அடுத்து வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுக்க போகிறேன். ஒட்டஞ்சத்திரம் மாணவர் மணிஷ்குமார் தமிழில் 98 மதிப்பெண், மற்ற பாடங்களில் முழு மதிப்பெண் என 498 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டையில் தந்தை இறந்த நாளில் தேர்வு எழுதிய மாணவி நிரஞ்சனா 461 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சமூக அறிவியல் தேர்வு அப்பா இறந்துட்டாரு. அந்த தேர்வில் நான் 98 மதிப்பெண் எடுத்திருக்கேன். அறிவியலில் 100 மதிப்பெண் எடுத்திருக்கேன். மொத்தமாக 461 எடுத்திருக்கேன். அப்பா இதுக்கு மேலே இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் இன்னும் படிப்பேன் மேலும். மோட்டார் பைக் விபத்தில் பலியான நெல்லை மாவட்டம் பனகுடியைச் சேர்ந்த மாணவர் இமானுவேல் 337 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 91.26% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1867 அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 206 ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் தேர்வெழுதிய மாணவர்களில் 90.52% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 97 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 32 பழங்குடியினர் பள்ளி மாணவர்களும் 100% தேர்ச்சியை பெற்று சாதித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 237 சிறைவாசிகளில் 230 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தம் 8011 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விழுக்காடு 96.90% ஆகும். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.09% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 0.92% மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் 41 பேரும், ஆங்கிலத்தில் 39 பேரும் 100க்கு 100 வாங்கியுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடமும், ஈரோடு 2ஆம் இடமும், விருதுநகர் 3ஆம் இடமும் பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் மட்டுமின்றி இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கடந்த 12ஆம் தேதி 5 நாள் பயணமாக சென்ற திரு ஸ்டாலின் 13ஆம் தேதி மாலை முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்டார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்த அவர் மலர் அலங்காரங்களை பார்வையிட்டார். இன்று காலை மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் மலர் கண்காட்சி மிகச் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார். உதகை பயணத்தில் திராவிட மாடல் அரசு மீது மக்கள் காட்டும் ஆதரவை நேரடியாக அறிய முடிந்தது மகிழ்ச்சி தருவதாகவும் அவர் கூறினார். மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால் மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, சுற்றுலா பயணிகளாக வந்தக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை, அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 2026 மட்டும் இல்லை, 2031, அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஆளுநருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு குறித்து உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதியிருப்பது தொடர்பாக மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர் மத்திய அரசு எப்போதுமே சர்வாதிகாரத்தை கடைபிடித்து வருவதாக கூறினார். பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை செயல் தலைவர் திரு அன்புமணி உள்ளிட்ட பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்த நிலையில் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறும் வித்தையை கற்றுக் கொடுத்ததாக அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அவர் இன்று அழைப்பு விடுத்திருந்தார். திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்க 180க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது.
இதில் பெரும்பாலானோர் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் பாமக எம்எல்ஏக்களில் முன்னாள் தலைவர் திரு ஜி.கே. மணி, சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் ஆகிய இருவர் மட்டும் பங்கேற்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ராமதாஸ், மாநாட்டு பணிகளால் களைப்போடு இருப்பதால் சிலர் கூட்டத்துக்கு வரவில்லை என்றார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி நிச்சயம் என்று தெரிவித்த அவர், தனித்து போட்டியிட்டாலும் குறைந்தது 40 தொகுதிகளிலாவது பாமக வெற்றி பெற வேண்டும் என்றார். சிங்கத்தின் கால்கள் பழுதாகாத போது சீற்றம் இன்னும் அதிகரிக்கும் என்ற திரு ராமதாஸ், பாமகவில் தானே ராஜா என்றும் கூறினார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். சட்டப்பேரவை தேர்தலில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது எப்படி என்ற வித்தையை கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதாகவும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து வன்னியர் சங்கம், மகளிர் அணி, மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் கூட்டங்கள் தைலாபுரத்தில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன்துறை செல்லும் கப்பல் சேவையின் 100வது பயணம் இன்று நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவையை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். ஆனால் வடகிழக்கு பருவமழை, போதிய பயணிகள் வராதது உள்ளிட்ட காரணங்களால் செரியாபானி என்ற அந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சுபம் நிறுவனம் சார்பாக தொடங்கப்பட்ட சிவகங்கை கப்பல் போக்குவரத்து சேவை வாரத்தில் 5 நாட்களும் செயல்பட்டு வருகிறது. இந்த சிவகங்கை கப்பலின் 100வது பயணம் இன்று நாகையில் தொடங்கியது. 85 பயணிகளையும் கப்பல் நிறுவனத்தினர் இனிப்பு வழங்கி வரவேற்றனர். தற்போது கப்பல் பயணத்தை விரும்பி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த டூரிஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் அங்கே உள்ளவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறதுலேருந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ள ராமர் பாதம் அந்த மாதிரிலாம் போயிடுறதுனால ஆன்மீக பக்தர்களும் நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. கப்பல் பயணம் வந்து ஃப்ளைட்டை விட அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 4 மணி நேரம் பயணம், 4 மணி நேரம் பயணமும் அவங்களுக்கு போகிறதே தெரியல. எங்களுக்கு இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு அந்த வேவ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமானம் மூலம் கொழும்பு சென்று சொந்த ஊர் செல்வதை விட காங்கேசன்துறையில் இருந்து சென்றால் தூரம் குறைவு என்பதால் கப்பல் பயணத்தையே விரும்புவதாக இலங்கை பயணிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். குஜராத் மாநிலத்தில் வெளியாகும் குஜராத் சமாச்சார் நாளிதழின் உரிமையாளர்களில் ஒருவரான பாகுபலி ஷா பண மோசடி குற்றச்சாட்டில் நேற்றிரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். குற்றச்சாட்டு பற்றிய விவரம் தெரியவில்லை என்றும் தாங்கள் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் பாகுபலியின் சகோதரரும் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரேயன் ஷா தெரிவித்துள்ளார். மோடி அரசை அந்த பத்திரிகை விமர்சிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சக்தி சிங் கோகில் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் வீட்டு வரி உயர்த்தப்படாது என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூரில் 236 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கு கடந்த 9ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதன் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த திரு நேரு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது கடந்த ஆண்டு போலவே வீட்டு வரி வசூலிக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 3 மணி நேரத்தில் தரிசனம் செய்யலாம் என கூறி கர்நாடகாவைச் சேர்ந்த 36 பேரை பேருந்தில் அழைத்து வந்து ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி நிறுவனம் ஏமாற்றியுள்ளது. தலா 2300 ரூபாய் கட்டணத்தில் அழைத்து வரப்பட்டவர்கள் டிராவல்ஸ் நிறுவனம் கொடுத்த ரசீதை காட்டிய போது கோயில் ஊழியர்கள் ஏற்கவில்லை. தங்களை ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பதி கோயிலில் தேவஸ்தான அதிகாரிகள் அறங்காவலர்களை தெரியும் என்றும் 3 மணி நேரத்தில் தரிசனம் செய்து வைப்பதாகவும் கூறி ஏமாற்றுவது தொடர்கதையாக உள்ளது. சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் கோர்காடாலு மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் தேடுதல் வேட்டையின் போது தேனீக்கள் கொட்டியதில் உயிரிழந்த பெண் மோப்பனாய் ரோலாவுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. கடந்த மாதம் தேடுதல் வேட்டையின் போது தேனீக்கள் தாக்கிய போது ரோலோவை பிளாஸ்டிக் உரையால் வீரர்கள் மூடினர். ஆனால் அதிலிருந்து வெளியேறிய ரோலோ 200க்கும் மேற்பட்ட தேனீக்கள் கொட்டியதால் கடந்த மாதம் 27ஆம் தேதி உயிரிழந்தது. அதன் இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது. ரோலோவுக்கு இறப்புக்கு பிந்தைய கௌரவமாக பதக்கம் வழங்குவதாக அறிவித்துள்ள சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குனர் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தை இந்த விருது உணர்த்தும் என தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது மாணவர் ராகவன் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் 1017 படிகளிலும் யோகாசனம் செய்தபடி மலையேறினார்.
இன்று வைகாசி மாதம் முதல் முகூர்த்தம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கோயிலின் உள்ளேயும் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் ஆங்காங்கே திருமணங்கள் நடைபெற்றதால் மணமக்களின் உறவினர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுச்சேரியில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட பிறந்து 3 நாள் ஆன குழந்தைக்கு மிகவும் அரிதான O நெகட்டிவ் வகை ரத்தத்தை திமுக எம்எல்ஏ திரு சம்பத் வழங்கினார். அரிதான O நெகட்டிவ் வகை ரத்தத்துக்காக குழந்தையின் உறவினர்கள் பல இடங்களில் முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் குழந்தை நல மருத்துவர் திரு சுதாகர் ரெட்டி ரத்த தானம் செய்வோர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளரும் முதலியார்பேட்டை எம்எல்ஏவுமான திரு சம்பத்தை தொடர்பு கொண்டார். அதையடுத்து மருத்துவமனைக்கு திரு சம்பத் வந்து ரத்த தானம் அளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. இந்த வனப்பகுதியில் புலிகள், யானைகள், காட்டெருமைகள், மான்கள், கரடிகள், சிறுத்தைகள் போன்றவை அதிக அளவில் உள்ளன. இவற்றை கணக்கெடுக்கும் பணியில் சுமார் 170 வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 3 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து செல்பேசி செயலி உதவியுடன் அவர்கள் ஒரு வாரம் இந்த பணியை மேற்கொள்ள உள்ளனர். கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானல் மூஞ்சிக்கல் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியுள்ள வான் சாகச நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் 4 நாட்களுக்கு பாராசைலிங் என்ற இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான்கு நாட்களுக்கு பின் மன்னவனூர் பகுதியில் பாராகிளைடிங் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 200 புள்ளிகள் சரிந்து 82,331 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 42 புள்ளிகள் குறைந்து 25,020 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 69,760 ரூபாயாகவும் 1 கிராம் 8,720 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை உலக நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தீவிரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்க வரி வசூலிக்கும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியம் வழங்கும் உதவி தீவிரவாத நிதியாகிவிடும் என்று ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.